இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம தியானிப்போம். 2 நாளாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது, அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 35வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடே தோழமை பண்ணினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, இந்த யோசபாத் ராஜா ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனிதன், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்ந்த ஒரு மனிதன் தான். இந்த யோசபாத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னா, கர்த்தரோடு கூட இருந்தான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தான் இருக்கு. தேவனை தேடுகிறவனாய் அவன் காணப்பட்டான். கற்பனைகளின்படி அவன் நடந்தான். வேதத்தை உபதேசிக்கிறவர்களை தெரிந்தெடுத்து தேசத்தில் அவங்கள என்ன செஞ்சான், எல்லா இடத்திற்கும் அனுப்பி அவங்கள பயன்படுத்தினான். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்துச்சு. கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட்டான்னு சொல்லி வேதத்தில் யோசபாத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதனான தான் என்ன செஞ்சான், இந்த யோசபாத்து காணப்பட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த ஒரு தவறான காரியம் என்ன அப்படின்னா, அதான் நம்ம இந்த 18:1 நம்ம வாசித்தோம், 20:35 நம்ம வாசித்தோம். தவறான ஒரு தோழமை பண்ணினான்னு சொல்லி பார்க்கிறோம். 18:1 ஆகாபோடே, அந்த ஆகாப்புங்கிற ஒரு ராஜாவோடே அவன் சம்பந்தம் கலந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யுத்தத்துக்கு கூப்பிடும்போது, நான் தான் நீர், உம்முடைய ஜனந்தான் என்னுடைய ஜனம், நான் வாரேன்னு சொல்லி போகிறான். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆனால் அவன் ஆண்டவர்கிட்ட அதை கேட்காமலே என்ன செஞ்சிட்டான், யுத்தத்துக்கு அவரோட போகும்போது அங்கே பயங்கர ஒரு ஆபத்து இந்த யோசபாத்துக்கு வர இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அனுசாரியாக இருந்து அவனை என்ன செஞ்சார், காப்பாற்றினான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் எகுங்கிற ஒரு தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனோடு கூட பேசுகிறத பார்க்குறோம். என்ன அப்படின்னா, துன்மார்க்கனுக்கு துணை நின்று தேவனை பகைக்கிறவங்களே நீ சிநேகிக்கலாமா அப்படின்னு சொல்லி, இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். ஆனாலும் உன்னிடத்தில் நன்மையான காரியங்கள் காணப்பட்டது உண்டு என்ற அது நிமித்தம் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனை பாதுகாத்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் நன்மையான காரியங்களை, ஆண்டவருக்காக நீதியாக செய்கிற காரியங்களை அவர் மறந்து விடவே மாட்டார். யோசபாத்துடைய வாழ்க்கையில் அதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனுக்கு அனுசாரியாக இருந்தார், அவனுக்கு இரக்கம் பாராட்டினார். அவனை என்ன செஞ்சார், அந்த பெரிய ஆபத்துலேருந்து பாதுகாத்து சொல்லி பார்க்கிறோம். அப்போ துன்மார்க்கனுக்கு நம்ம துணை நின்று தேவனை பகைக்கிறவங்களோடு சிநேகம் நம்ம வைக்கவே கூடாது. ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத ஒரு காரியம். 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம் பாருங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அகசியாவோடு தோழமை பண்ணி 2 பேரும் சேர்ந்து தர்சிஸ்க்கு போகிறதுக்கு ஒரு கப்பலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுலேயும் யோசபாத் என்ன செய்யலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கல பாருங்க, சேர்ந்து செய்த நிமித்தம் அப்பவும் ஆண்டவர் யோசபாத்துக்கு விரோதமான தீர்க்கதரிசன வார்த்தை வருது. நீர் அகசியாவோடே கூடிக்கொண்டபடினால் கர்த்தர் உடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். இப்படி வார்த்தை வருது. அது நிமித்தம் அவங்க செய்த கப்பல்கள் என்ன செஞ்சுட்டு உடைந்து போயிட்டு அவர்கள் தர்சிஸ்க்கு போகக்கூடாமல் போயிட்டு. அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் நம்ம என்ன செய்யணும், ஐக்கியம் வைக்கணும். இதில் ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருப்பார். என்னுடைய வாழ்க்கையில் கூட அந்த அனுபவத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்ம சில ஜெபிக்கிற காரியத்தில் கூட யாரோட இணைந்து ஜெபிக்கிறோம், அது ஆண்டவர் நம்ம கூட தெளிவாக பேசுவார். இது வேண்டாம், இவங்களோட இணைந்து ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து விலகும்போது ஆண்டவர் நிறையா பிரச்சனையிலேருந்து நம்மளை என்ன செய்வார், பாதுகாக்கிற ஒரு ஆண்டவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அப்போது நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்ம யாரோடு சேர்ந்து நம்ம செயல்படுறோம், அது ரொம்ப முக்கியமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசபாத் ஆண்டவருக்கு பயந்து நடந்தான், ஆண்டவருக்கு பிரியமாக தான் நடந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் தகாத ஒரு சிநேகம் காணப்பட்டது நிமித்தம், தகாத ராஜாவோடு சிநேகம் வைத்தது நிமித்தம் ஆண்டவர் அவனுடைய செயல்களெல்லாம் முறித்து போட்டார். ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த காரியத்தில் கர்த்தருடைய வார்த்தையும் அவனுக்கு என்ன செஞ்சது, வெளிப்பட்டதை பார்க்குறோம். அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்களோடு நம்ம ஐக்கியம் வைத்து சில காரியங்களை செய்யும்போது தான் அது ஆசீர்வாதமாக என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில் காணப்படும். அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம
நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த யோசபாத்தை குறித்து சிந்திக்க நீங்கள் கிருபை கொடுத்தீங்கப்பா. யோசபாத்துடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தகாத ஒரு தோழமை நிமித்தம் ஒரு பெரிய ஆபத்து, பெரிய பிரச்சனை அவனுக்கு வந்துச்சுப்பா. ஆனாலும் அவனுடைய ஜீவனை கத்தர் பாதுகாத்து கத்தர் கிருபையாய் நீ நடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமில்லாதவர்களோடு ஆண்டவரே நாங்கள் சிநேகம் வைக்காதபடி உம்முடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைக்க, உம்மோடு உறவாட, உம்மோடு ஐக்கியம் வைக்க, ஒவ்வொரு காரியத்தையும் உம்மிடத்தில் கேட்டு செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.